நம்ம நாட்டோட உள்நாட்டு மீன் வளர்ப்பை வந்து பெருக்கிறதுக்காக எத்தனையோ வகையான திட்டங்களை வந்து தொடர்ந்து கொண்டு வந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதன் ஒரு திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் வளர்ப்புக்கு 40% வரைக்கும் மானியங்கள் கொடுக்குறாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த கெண்டை மீன் வளர்ப்புக்கு பெரிய லெவலில் மானியங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் திலேப்பியாவுக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மானியங்கள் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 40% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மானியங்கள் கொடுக்குறாங்க. அதாவது எஸ்டிமேட்டர் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை குட்டை அமைக்கிறதுலேருந்து மீன் குந்துகள் விடுறதுலேருந்து அதற்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 99,000 ரூபா வரைக்கும் வந்து செலவாகுங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதில் 40% வரும்போது 39,600 ரூபாங்க. அவ்வளோ ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மானியங்களை கொடுக்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து நிச்சயம் வந்து தவற விடாதீங்க. இந்த காணொலி வேலை வந்து பார்த்தீங்கன்னா திலேப்பியானா என்னங்கிறதையோ அதே போல இந்த கிஃப்ட் திலேப்பியானா என்னங்கிறதையோ வந்து பார்ப்போங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானியம் பெறதுக்கு யாரை தொடர்பு கொள்ளணுங்கிற அந்த விவரங்களையும் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திலேப்பியா மீன் இனங்கள் இந்தியாவுக்குள்ள வந்து இறக்குமதி செய்யப்பட்டதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1960 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. இது எதற்காக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா இந்த திலேப்பியா இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல அசுர வளர்ச்சி எட்டக்கூடிய மீன் இனங்கள்ல ஒரு முக்கியமான மீன் இனங்களா வந்து இருக்குங்க. இந்த மீன் இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இனப்பெருக்கம் பண்றதுனாலயோ அந்த மீன் குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மீன் இனங்கள் சாப்பிட்டு வேகமா வளர்ச்சி அடையுங்கிற நோக்கத்துலதான் இந்த மீன் இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த நோக்கத்துக்கு எதிர்மாறா வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திலேப்பியா இனங்கள் கொண்டு வந்து பண்ணைகள்லயோ நம்ம ஆறு குளங்கள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திலேப்பியா இனங்களை வந்து விட்டாங்க. ஆனா இந்த திலேப்பியா இனங்கள் விட்ட எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திலேப்பியா இனங்கள் அபரிவிதமான வளர்ச்சி எட்டிடுச்சுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு மீன் இனங்கள் பெரிய லெவல்ல அணுந்துருச்சுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டுகள் இந்த திலேப்பியா மீன் இனங்களை பெரிய லெவல்ல தடை பண்ணாங்க. தடை பண்ணிட்டு இந்த திலேப்பியா மீன் இனங்களை வந்து பல்வேறு சோதனைகள் வந்து பண்ணாங்க. அப்படி சோதனைகள் பண்ணி தான் உருவாக்கப்பட்டதா அந்த கிஃப்ட் திலேப்பியா இனங்க. என்னன்னு சொன்னா நம்ம நாட்டு ஜிலேபி மீன்களுக்கும் இந்த கிஃப்ட் திலேப்பியான்னு சொல்லக்கூடிய மீன்களுக்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நாட்டு ஜிலேபி மீன்கள் வந்து 2 மாசம் அல்லது 1.5 மாசம் அதிகபட்சங்க 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்குள்ளாரே குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த கிஃப்ட் திலேப்பியா அப்படின்ற மீன் வகைகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6 மாசம் 5 மாசத்துக்கு மேலதான் அது குஞ்சு பறிக்கவே ஆரம்பிக்கும். அதனால என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மீன் தன்னுடைய வாழ்நாள்ல குஞ்சு பறிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த தாய் மீனினுடைய வளர்ச்சி கம்மியாயிடும். நம்ம போடுற தீனியிலெல்லாம் சாப்பிட்டு அது முட்டையிட்டு குஞ்சு உற்பத்திக்காகவே தான் அதனோட எனர்ஜி ஃபுல்லா செலவாகும். அப்படின்ற போது நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வளர்த்தா கூட 1/4 கிலோ வருமா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனா இந்த கிஃப்ட் திலேப்பியான்றது அப்படி இல்லை. ஏன்னா இது நமக்கு குஞ்சு பெருக்கி அந்த இனப்பெருக்க காலத்துக்கு வருது அப்படின்றதே 6 மாசத்துக்கு மேல ஆயிடுதா. அப்ப என்னன்னா நம்ம போடக்கூடிய சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு அதை வந்துட்டு அப்படியே அந்த கறியை மாத்திரும் இல்லைங்களா. அப்படின்ற போது நமக்கு அது லாபம் தான். ஏறக்குறைய இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வளர்த்தோம்னா நமக்கு ஒரு 400ல இருந்து 600 கிராம் வரைக்கும் 500 கிராம் வரும் அதிகபட்சமா. 6 மாசம் வளர்த்தோன்னு சொன்னா ஒரு 1/2 கிலோ வரைக்கும் நமக்கு ஒரு மீன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு இது இந்த மீன் வளர்க்கறது கிஃப்ட் திலேப்பியா மீன் வளர்க்கறது அப்படின்னு சொன்னா நம்ம வாட்டுக்கு எல்லா மீன் வளர்க்குற மாதிரியும் வளர்த்துற முடியாது. இதற்கு தனியா நம்ம அந்த மீன் வளர்ப்பு துறை இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு நம்முடைய பண்ணையை ரெஜிஸ்டர் பண்ணணும். சப்போஸ் இப்போ இந்த மீன் வளர்ப்புல தண்ணி அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அந்த வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒருவேளை நாங்க வந்து பண்ணை குட்டைகள்ல வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜிலேபி மீன்கள் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து நான் சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறேன் அப்படின்ற போது ஒரு சில இடத்துல உப்பு தண்ணி கிடைக்கும் இல்லைங்களா. அந்த உப்பு தண்ணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெண்டை ரக மீன்கள் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டிடிஎஸ் லெவல் மெயின்டைன் பண்ணுறது பேச் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்லா ரோக புல்கண்டை சிசி மிருகால் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது, அதெல்லாம் கஷ்டம். ஆனால் இந்த ஜிலேபி வகை மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தன்மையை பொறுத்து எந்த ஒரு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு தாங்கி வளரும். இந்த ஜிலேபி வகை மீன்களில் இன்னொரு பெரிய நன்மை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கெண்டை ரக மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வளர்க்க முடியாதுங்க. கொஞ்சம் அடர்த்தியாக ஒரு 1000 மீன் விட வேண்டிய இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு 2000 மீன் விட்டோமா அங்கே வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுடும். ஆனால் அந்த கிஃப்ட் திலேப்பியான்றது அப்படி இல்லை, கொஞ்சம் நெருக்கமாக கூட வளர்க்கலாம். 1000 மீன் நம்ம கெண்டை மீன் வளர்க்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2500 இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன்களை வளர்க்க முடியும். இன்னொரு விஷயம் இந்த பயோஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் காலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பயோஃப்ளாக் மெத்தட்ல வளர்க்குற மீன் குஞ்சுகள் எல்லாமே மேக்சிமம் இந்த கிஃப்ட் திலேப்பியாவை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா டென்சிட்டி அதிகமானாலும் அடர்த்தி அதிகமானாலுமே சரி அவங்க வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையோ அல்லது இந்த பிஹெச் லெவல் கொஞ்சம் முன்ன பண்ண போகிறது இது எல்லாமே இந்த மீன்கள் கொஞ்சம் தாங்கி வளரும். இன்னொன்று கொஞ்சம் குறைஞ்ச காலத்துலேயே நமக்கு அதிகப்படியான எடைகள் வளர்றது.
இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதால மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இப்போ என்னன்னா இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் வளர்ப்பில் ஈடுபடுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. மேக்ஸிமம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் நம்ம பண்ணக்குட்டியில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மீன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா குட்டைகளை சுற்றி பாம்புகள், அந்த தண்ணி பாம்புலாம் பார்த்தீங்கன்னா குட்டைக்கு தண்ணிக்குள்ளாரே இருந்துட்டு இருக்க மீன் குஞ்சுகளை எல்லாம் சாப்பிட்றோம். பிறகு நீர் காக்கைகள் மெயினாக ஒரு நாளைக்கு இந்த நீர் காக்கைகள் வந்து பழகிடுச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே குட்டையில் இறங்கி அந்த பக்கம் ஏறிச்சின்னு சொன்னால் ஒரு 4-5 மீன் குஞ்சுகளை வாயில் கொத்திட்டு தான் மேலே எந்திரிக்கும். இந்த கரையோரமாக கொக்குகள் உட்காந்துட்டு, ஏன்னா இந்த நம்ம மீன் குஞ்சுகள் ரொம்ப சின்னதாக தான் வாங்கிட்டு வந்து விடுறோம் இல்லையா. இந்த மீன் குஞ்சுகள் நம்ம ரொம்ப சின்ன சைஸாக வாங்கிட்டு வந்து விடும்போது இது என்ன பண்ணுன்னா நடு குளத்துலையோ அல்லது ஆலங்கால்லையோ போயிட்டு நீந்திட்டு இல்லாமல் குட்டையினுடைய கரை ஓரங்களில் தான் நீந்திட்டு இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுன்னா இந்த கொக்குகள் அழகாக கரையோரமாக உட்காந்துட்டு அப்படியே ஒவ்வொரு மீன் குஞ்சா பிடிச்சி சாப்பிட்ரும். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா கல்கத்தாவிலேருந்து நமக்கு நிறைய மீன் குஞ்சுகளை வரவழைச்சி தராங்க. இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் அப்படின்றது கல்கத்தாவிலேருந்து முட்டை குஞ்சுகளாக வாங்கி வளர்த்து நமக்கு இந்த தஞ்சாவூரில் கரந்தை அப்படின்ற ஏரியாவிலலாம் நமக்கு கிடைக்குது. ஒரு மீன் குஞ்சு ₹2.50 சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ₹2 2.5 வரைக்கும் கிடைக்குது. அதே மாதிரி அதிகமாக இதனுடைய உற்பத்தி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கிருஷ்ணகிரி சைடு இருக்கு இல்லைங்களா. கிருஷ்ணகிரி சைடு மேக்ஸிமம் இந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் குஞ்சுகள் நமக்கு கிடைக்குது. அதாவது வருஷம் சீசன் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வெயில் காலங்களில் தாங்க மீன் வந்து அதிகமாக குஞ்சு பொரிக்கும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் வரைக்கும் மீன்கள் வந்து அதிகமாக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய காலம். அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கான மீன் குஞ்சுகள் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். சப்போஸ் ஒரு வேளை யாரும் அந்த கிஃப்ட் திலேப்பியா மீன் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சீசன் டைமில் வாங்குங்க. கிருஷ்ணகிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேஆர்பி டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அரசு மீன் விதை பண்ணை இருக்குங்க. சப்போஸ் யாரும் வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த நம்பர் கிடைச்சிதுன்னு சொன்னால் அங்கே கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் வளர்ப்பு பற்றிய முழு தகவலும் சொல்லி தருவாங்க. ப்ளஸ் மீன் குஞ்சுகளும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ மீன் குஞ்சுகள் கிடைக்கிறத பொறுத்து நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு கல்கத்தாவிலேருந்து வர வச்சு அதை வளர்த்து கொடுக்குறாங்க. சரி, இதுக்கு எந்த மாதிரியான தீனிகள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜிலேபி வகை மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவிலையும் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை கொடுத்து வளர்த்துக்கலாம். இப்போ தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குது. அதாவது பீர் பார்க்குறதுக்கு தவிடு மாதிரியே இருக்குது, அதை கொடுத்து வளர்க்குறாங்க. வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு திப்பி, கிழங்குனா நம்ம மரவள்ளி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதனுடைய திப்பிகளை அரைச்சி அதை கொடுத்து வளர்க்குறாங்க. இருந்தாலும் இப்போது நம்ம சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருக்கானல் தவிடு ஈஸியாக கிடைக்கும். இந்த கருக்கானல் தவிடு, கடல புண்ணாக்கு, இதை ரெண்டுத்தையும் நைட்டே ஊற வச்சிடணுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு ப்ளஸ் நம்ம விடிகால போயிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி போட்டோம்னு சொன்னால் அழகாக சாப்பிட்டு வளர்ந்துடும். இது வந்து கொஞ்சம் பெருசான வாட்டி ஓகே நான் ரொம்ப சின்ன மீன் குஞ்சிலே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கடல புண்ணாக்கு மட்டும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த மீன் குஞ்சுகள் நல்லா விரும்பி சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக வந்துடும். இந்த மீன் குஞ்சுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம் அந்த பெருசான வாட்டி நமக்கு அதில் லாபம் தான். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு மீன் குஞ்சுகளில் இறப்பு அந்த சதவீதத்தை குறைக்கிறோம் அப்படின்றதான் நமக்கு மெயின். ஒரு 2000 மீன் குஞ்சுகள் வாங்கிட்டு வரோம், அதிலே ஒரு 1500 மீன் குஞ்சுகள் இறந்துருச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தானே. ஸோ 2000 மீன் குஞ்சுகள் வாங்கிட்டு வரோம்னா ஜஸ்ட் ஒரு 1500 மீன் குஞ்சுகளாச்சும் நம்ம அதில் காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மீன் குஞ்சுகள் இருக்கிறத நம்ம பெரும்பாலும் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மீன் வளர்ப்பில் வெற்றி பெற்ற மாதிரி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த மீன் விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம ஊர் சைட்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த கல் மீன் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தர நேரத்தில் அங்கே கடை போட்டு விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே இந்த ஜிலேபி மீனை தான் பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா இது வந்து ருசி அதிகம், மற்ற மீன்களை விட இது வந்து ருசி அதிகம். அதனால் சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ஜிலேபி மீன் இருக்குதுன்னு நீங்கள் இந்த கல் மீன் போடுறவங்ககிட்ட தெரியப்படுத்திட்டீங்கன்னா போதும், அன்னைக்கு 200 மீன் 300 மீனுன்னு சொல்லி வீட்டிலே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மற்றபடி அமௌண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. இந்த ஜிலேபி வகை மீன்களுக்கு நோய்கள் அப்படின்றது மேக்ஸிமம் வரதில்லைங்க. மேக்ஸிமம் இந்த ஜிலேபி வகை மீன்களுக்கு நோய் வரதில்லை. ரீசன் என்னென்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான், தண்ணி கொஞ்சம் அதிகமாக மாசுபட்ட தண்ணி அப்படின்னா கூட இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடும். மற்ற மீன்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செதிலில் புண்ணு வந்துடும், செதில் செவந்து போயிடுறது, அந்த மாதிரி ஒரு சில நோய்கள் எல்லாம் கெண்டை மீன்களுக்கு வரும். இந்த ஜிலேபி மீன்களுக்கு, அதுவும் அந்த கிஃப்ட் திலேப்பியா மீன்களுக்கு அந்தளவுக்கு நோய்கள் வரதில்லை. சப்போஸ் அப்படி வந்தாலும் நம்ம வரதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான் பெஸ்ட்டு. என்ன பண்ணலான்னா வாரத்துக்கு ஒரு முறை நாம் இந்த தீனி போடுறோம் இல்லைங்களா, அதாவது கடலப்புண்ணாக்கு தவிடு, கருக்கானெல் தவிடு, அல்லது எந்த ஏரியாவிலும் எது கிடைக்குதோ அது, ஒரு சில ஏரியாவில் முத்து சோள மாவு போடுறாங்க, பூசா,
நிறைய போடுறாங்க. அது கூடவே என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் கலந்து நம்ம அந்த குளத்தில் போட்டோம்னு சொன்னால், குளமோ அல்லது தொட்டியோ எதுனாலும் போட்டோம்னு சொன்னால் அந்த மீன்களினுடைய இறப்பு விகிதத்தையும் நோய் வராமையும் நம்ம ஈஸியாக தடுத்துடலாம். ரொம்பவும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான். பயோஃப்ளாக்கில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் தொட்டி வளர்ப்பில் இது ரொம்பவுமே நல்லா வளரும். சப்போஸ் நீங்கள் சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அடியில் கொஞ்சம் மண் போட்டு, அதாவது களிமண் அல்லது வண்டல் மண் நிரப்பி அது மேலே நம்ம தண்ணி விட்டு செய்யும் போது மீன் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. 6 மாதம் கழித்து இதுவும் குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் 6 மாதத்துக்குள்ளாரியே வளர்த்து வித்துற பாருங்கள். வருஷத்துக்கு 2 பேட்ச் எடுக்கலாம். நல்லா செஞ்சோன்னு சொன்னால் வருஷத்துக்கு 2 பேட்ச் எடுக்கலாம்.